கோடூர் ஊராட்சி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சாத்தூர் அணைக்கட்டு திறந்து விடப்பட்டுள்ளதால் தண்ணி நதிக்கரையோரம் வசிப்பவர்கள் வீடுகளை நதிக்கரையோரம் வசிப்பவர்கள் வீடுகளை தண்ணீர் சூழும் பட்சத்தில் எம்கேஜே பவுனாம்பாள் திருமண மண்டபத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தண்ணீர் சூழும் பட்சத்தில் எம்கேஜே பவுனாம்பாள் திருமண மண்டபத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பெண்ணை நதிக்கரையோரம் வசிப்பவர்கள் எம்கேஜே பவுனாம்பாள் திருமண மண்டபத்திற்கு வந்து தங்குமாறு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் மாவட்டத்தையே ஒரு உழுப்புலி கேத்துங்க இந்த காற்று மழை புயல். இந்த புயல் காற்று மழையால் இவ்வளோ பாதிப்பு இல்லை. அந்த டேம் திறந்து விட்டதுனால தான் இவ்வளோ ஒரு பாதிப்புமே. சென்னை மக்களை பார்த்து பரிதாபம் பட்ட காலம் போய் கடலூர் மக்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சென்னைன்றது அது ரொம்ப எப்பயுமே இந்த தண்ணி ஏறும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த என்ன நம்ம செக்யூர் பண்ணணும் மாதிரி தெரியும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால என்ன நம்ம எடுக்கணும், என்ன நம்ம வைக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியலை. தண்ணி ஏறுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. டக்குன்னு என்னுடைய டாக்குமெண்ட்ஸு அப்புறம் பார்த்திங்கனாக்கா லேப்டாப்பு இதெல்லாம் மட்டும் செக்யூர் பண்ணி மாடியில் எடுத்துமே வச்சாச்சு. அப்புறம் குழந்தை வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவோம் டக்குன்னு குழந்தை மீன்ஸ் வளர்ந்த பிள்ளைங்கள தான் சொல்கிறேன். அப்புறம் அதுங்களுக்குமே அத்தியாவசியமானது. ஏன்னா நான் காத்தால 3 மணிக்கெலாம் இந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன அப்போ வர கரண்ட்டு வேறு இல்லை. கரண்ட்டு வேறு இல்லாமல் நம்ம எதை எடுத்து வைக்கிறோம், எங்கே எடுத்து வைக்கிறோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ எடுத்து நானும் வச்சுன்னு இருக்கேன்னா நான் வச்ச பாடம் மாதிரி இல்லை. ஒரு மாதிரி ஷுவராகிடுச்சு. ஒரு மாதிரி பயமாக ஒரு பதட்டமாக இருந்துச்சு. என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சுனாமிலாம் நான் நேரில் பார்த்ததில்ல. பட் ஆனால் நான் இந்த தானே புயல் நேரில் பார்த்துருக்கேன். தானே புயல் அப்போது செமையாக தானே புயல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆனால் இது மாதிரி தண்ணி ஏரிலாம் நான் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்குறேன். அதனால் அப்புறம் பசங்களுக்கு இந்த யூனிஃபார்மு புக்ஸு இது எல்லாத்தையும் திரும்ப ஃபஸ்ட்டு மேலே போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த டிவிலாம் எடுத்துகிட்டு போய் மேலே எடுத்துகிட்டு வச்சாச்சு. ஏற்கனவே டிவி ஓவர் கரண்ட்டு ஏதோ ஷார்ட்டேஜ் ஆகி டிவி போயிடுச்சுங்க. அது ஏன் கேட்குறீங்க, அது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. இதெல்லாம் மழைக்கு வரத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ வாஷிங் மிஷினாக தூக்கி நாங்கள் டிவி ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எங்கள் கிட்டே இருந்த அந்த அரிசி நம்ம அரைச்ச அரிசி மாவு இது எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜையும் தூக்கி மேலே வச்சிட்டேங்க. எல்லாத்தையும் செஞ்ச நான் இந்த மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் வெளியில் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். தண்ணி வராத இடத்துல நிறுத்தணும் அப்படின்றத மறந்துட்டேன். ஏன்னா வண்டி தானே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் பஸ்ஸு வசதியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. வந்தால் ஆட்டோ தான் பிடிச்சி வரணும். அதனால் வண்டி இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். வண்டியை மறந்துட்டோமே, இப்போ எப்படி வெளில கொண்டு போகிறது? வெளியிலையும் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது. 4 பக்கமும் தண்ணி ஏறுது. எந்த பக்கம் போனாலும் நம்ம மாட்டிப்போம். அதனால் என்ன பண்ணேன், ஒரு 4-5 கல்லெல்லாம் கொடுத்து அதுக்கு முட்டு கொடுத்து ஸ்டூல் அதெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி வண்டியை காப்பாற்றியாச்சு. இருக்க அந்த தண்ணியோட லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அது இங்கே பாருங்கள், அந்த பார்த்திங்கன்னா முன்னாடியே ரவுண்டாக இருந்துச்சு. இப்போ அதிகமாகிடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். தண்ணியோட மட்டம் அதிகமாகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் பணம் காசு நகை நட்டு வச்சுருந்தாலுமே இயற்கைக்கு முன்னாடி இந்த ஒரு நிமிஷம் தாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ போட்டில் ஏறிட்டு நம்மளுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறோம். எம்மா தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒரு ஃப்ளோர் முழுகிற அளவுக்கு அந்த வீடெல்லாம் ஒரு ஃப்ளோர் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அப்புறம் போகும்போது ஒரு 4-5 பேர் நாங்கள் எங்களை காப்பாற்றுங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதுமே ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டோமே. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. டக்குன்னு போட் வந்துடுச்சு. அதுலேயே வயசானவங்க போகிற ஆம்புலன்ஸு இதெல்லாமே டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பேர் ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றிட்டாங்க. ஸோ எங்கள் இந்த சாவடி மெயின் இந்த சாவடி பைபாஸ் ரோட்டில் இந்த பாருங்கள், நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். தண்ணி ஏறி வந்துகிட்டே இருக்குது. இந்த சாவடி பைபாஸ் ரோட்டில் இறங்கிட்டோங்க.
இறங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கையில் ₹1 காசு கிடையாது. ஆனாலுமே மனிதாபிமானம் இருக்கிறதுனால தான் இன்னுமே ஏதோ கொஞ்சம் லோகம் வந்து இயங்கிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து வெள்ளைக்கிட்ட வரைக்கும் போய் இறங்கி, ஸோ எப்படியோ வந்து ஒரு ஆட்டோக்காரனை வந்து பரவாயில்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஏற்றிட்டு போயிட்டாரு. எப்படியும் நல்ல மாதிரியே நாங்கள் போயிட்டு சேர வேண்டிய இடத்துல திரும்பி சேர்ந்துட்டோம். ஸோ நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் காமிட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே செக்யூர்டாக இருங்க. இதுக்கப்புறமாவது லைஃப்பில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.